இந்த உலகத்தை விளங்குங்க. பூமிங்கிற ஒரு பால்ல பூச்சிகள் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம் ரொம்ப வேமா. விளங்குங்க எங்க இருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 50 வயசு ஆயிடுச்சா, 60 வயசு ஆயிடுச்சா, சூரியன் 60 தடவை சுத்தி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். 10 வயசு ஆயிடுச்சா, அந்த பிள்ளை 10 முறை சூரியனை சுத்தி வந்திருக்குன்னு அர்த்தம். மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கோம் சொல்ல போனா. அதுக்கு பர்த்டே பார்ட்டி என்ன, ஆனிவர்சரி பார்ட்டி என்ன, வெட்டிங் பார்ட்டி என்ன, அதுக்கு ஒரு டிசைனர் ஃபர்தா என்ன, அதுக்கு ஒரு மேக்கப் என்ன. நீங்க எப்படி உங்க மனைவிகளை வந்து இவ்வளவு அழகா வெளியே போர்ட்ரேட் பண்ணி அவங்களோட அழகெல்லாம் வெளியே காட்ட நீங்க எப்படி அனுமதிக்கிறீங்க? இந்த கணவன்மார்களுக்கு என்னோட கேள்வி அதுதான். நீங்க ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு உங்க மனைவிக்கு வந்து சாப்பாடு போட்டு அவளே பாவம் 10 மாசம் சுமந்து பிள்ளையை பெற்று எடுக்கணும், ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு, 2 வருஷம் ஃபீட் பண்ணணும். அவளை நீங்க ரிலாக்ஸா பார்க்கலாமே. அவளை போய் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்து அவ வந்து ஊரெல்லாம் சீப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு யார் யாரோட முகத்தையோ தொட்டு இந்த வேலைகளை செஞ்சு அப்பி அவங்களோட அலங்காரத்தை வெளியே காட்டுற ஹராமான வேலையை செஞ்சு அல்லாஹ்வுக்கு எதிராக போர்வாட தூக்குற வேலையை செய்யறதுக்கு மோட்டிவேட் பண்றீங்களே. நீங்க நல்லா சம்பாரிச்சு உங்க குடும்பத்தை காப்பாத்தி உங்க பிள்ளைகளை பேணுதலா வச்சு இல்ல உங்க மனைவியை கண்ணியமா வச்சிருந்து, பெண்கள் வேலைக்கு போகாதீங்கன்னு நான் சொல்லல, கண்ணியமா. அப்படியே ஆண்கள் யோசிக்க மாட்டாங்க அந்த தரப்புலங்கிறது எனக்கு விளங்கவே இல்லை. அதுவும் போக எங்கள்கிட்ட சண்டைக்கு வேற, நீங்க சோறு போடுவீங்களா, நீங்க வந்து எங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவீங்களா அப்படின்னு. இறைவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இந்த விமர்சனங்களுக்கும் நம்மளை நோக்கி இவங்க வைக்கிறதுக்கும், நீங்க வந்து ₹1,00,000 போன் வச்சிருக்கீங்க, நீங்க சொகுசு கார் வச்சிருக்கீங்க, எல்லாமே பைத்துல் மால். அல்லாஹ் இருந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வை சாட்சியை கொண்டு சொல்றேன். இந்த ட்ரெஸ் நான் போட்டிருக்க, இந்த மக்கனா நான் போட்டிருக்க வாட்சு, இந்த 2 மோதிரங்கள்லயும் மக்கால 1 மதினால 1 வாங்கின சாதாரண மோதிரம் ₹100 தான். சாதாரண மோதிரம் ₹100 இருக்காது. அந்த ஊர் காசு கொஞ்சம் கூட இருக்கும், ஒரு ₹500 இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கா மதினா ஞாபகமா அதை நான் கையில வச்சிருக்கேன். நான் போட்டிருக்க செருப்புல இருந்து ஸ்டாண்டு, மைக் ஸ்டாண்டு, இந்த கர்ச்சீஃபு, வேற என்ன இந்த ஹேர் கேப், இது குவைத்துல எங்கெங்கேயோ யார் யாரோ என்னுடைய சகோதரிகள் எனக்கு வக்ஃப் பண்ணி கொடுத்துருக்க சொத்துக்கள். இதெல்லாம் என்னால சாட்சியாக்கி யார் யார் கொடுத்தாங்கன்ற வரைக்கும் என்னால சொல்ல முடியும். எதுவுமே என்னோடது கிடையாது. உங்களுக்கு அப்படி அல்லாஹ்வோட நல்லடியார்கள் உங்களுக்கு யாராவது பரிசு கொடுப்பாங்க அப்படின்னா வாங்கி சிறப்பா வேலை செய்யுங்க. ஈக்குவல் டு உங்களோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஈக்குவல் டு பிச்சை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்னுடைய பணிகளுக்காக அன்பளிப்பாக தந்திருக்காங்க, இதை கொண்டு நான் இந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அல்லாஹ்வுக்காக அப்படின்னு நான் அதை எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கேன். என்னோட அசிஸ்டன்ட் சொல்றாரு, சார் நீங்க அப்படி பேசாதீங்க, அவங்க மாசம் ₹1,00,000 சம்பளத்தை பிள்ளைகளுக்காக விட்டுட்டு வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களை அப்படி பேசாதீங்க, காசுக்காக வேலை செய்யறாங்கன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு மேடைக்கும் நீங்க எவ்வளவு போறீங்க, எவ்வளவு காசு வாங்குறீங்க, ஒவ்வொரு இடத்துல எவ்வளவு கலெக்ஷன் பண்றீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்குங்க. நீங்களும் அது மாதிரி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அதே போல பணியை செய்யுங்க, சிறப்பா செய்யுங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, ஓஹோ அப்ப வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு அதை விட இங்க நல்லா கலெக்ஷன் பண்ணி நல்லா சிறப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அப்படிதானே? இறைவன் நாக்கை நெருப்பு கத்திரிக்கோளால கட் பண்ணுவேன்னு சொல்றான். நரகத்துல இப்படி ஒரு தண்டனை உண்டு. நாக்கை வந்து நெருப்பு கத்திரிக்கோளால வெட்டுவானா. அவதூறு பேசிய நாக்க. நீங்க பேசினது அவதூறாக இருந்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். நீங்க பேசினது அவதூறாக இருந்தால் இறைவன் சொல்லக்கூடிய தண்டனை என்பது என்ன? வளவு சர்வ சாதாரணமாக நாங்க செய்யற வேலை குர்ஆனுக்காக செய்யற வேலை. இந்த பிள்ளைகள் இன்னைக்கு அலங்காரத்தை நோக்கி போயிட்டா இவங்க நாளைக்கு என்ன என்ன பேணுதலை வச்சிருப்பாங்க, என்ன மனசுல வைராக்கியம் வரும், ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க. சமீபத்தில் திருப்பூர்ல என்ன நடந்துச்சு? 300 பவுன் நகை போட்டு ₹75,00,000 கார் கொடுத்து அந்த பிள்ளை சூசைட் பண்ணி செத்து போனாலா இல்ல வரதட்சணை கொடுமை, இந்த கொடுமை தாங்க முடியல, இதுக்கு மேல இந்த டார்ச்சர் என்னால அனுபவிக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு வாய்ஸ் நோட்டை போட்டு அழுது அழுது பேசி எல்லாரும் அதை கேட்டீங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் வைரலாச்சா இல்லையா? என்ன என்ன செய்ய முடியும்? பிள்ளை உயிரை கொண்டு வர முடியுமா? கல்யாணம் அவ்வளவு ஆடம்பரமா அவ்வளவு அலங்காரமா அவட மேக்கப் உட்பட எல்லாமே வீடியோவா ரிலீஸ் ஆயிருக்கு. பிள்ளை எங்க? இப்ப எல்லா கூத்தையும் பண்ணீங்க, பிள்ளை எங்க? எதுக்கு 300 பவுன் போட்டீங்க? எதுக்கு ₹75,00,000 கார் வாங்கி கொடுத்தீங்க? எதுக்கு இவ்வளவு ஆடம்பரமான திருமணம்? எதுக்கு இவ்வளவு சீர் செனத்தி? என்ன கௌரவம் வேண்டி இருக்கு இந்த சமூகத்துக்கு? ஒரு நல்ல மாப்பிள்ளையை உங்களால தேட முடியல. எனக்கு எந்த பவுனும் வேணாம், எனக்கு எதுவும் இல்லை, ஏழை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, எதுவும் போடாத பிள்ளைய தான் நாங்க தேடுவோம்னு கேட்டா மாப்பிள்ளைக்கு என்ன குறையோ என்னமோ தெரியல. என்னங்க என்னங்க ஒரு மனசாட்சி இல்லாத சமூகம். 90% சமூகம் இப்படி ஆயிடுச்சு. நல்ல மனுஷங்களை ஏத்துக்கிறது இல்ல. கடைசியில பிள்ளை செத்து போச்சு. இன்னைக்கு அவன் பிசினஸ் வைக்கிறதுக்கு நீ உங்க அப்பா கிட்ட சொல்லி எல்லா செலவையும் இது பண்ணி எனக்கு பிசினஸ் வச்சு கொடுக்க சொல்லுன்னு பெரிய டார்ச்சரா. ஏன் நீ பிசினஸ் எடுக்கிறதுக்கு வந்து நீ முன்னேறணும்னு நினைச்சா நீ வெளியே போய் பிச்சை எடு, நீ ரோட்டுக்கு போய் பிச்சை எடு. பொண்ணு வீட்டுல கேட்கிறேன், அங்க கேட்கிறேன், சீர் கேட்கிறேன், எனக்கு வரதட்சணை கொடுக்கணும், இவ்வளவு போடணும், நீ 50 பவுன் போட்டா தான் கல்யாணம், பொண்ணுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தா தான் கல்யாணம்னா பிச்சை எடுக்கடா வெளியே போய்.
அவங்க ஒரு பக்கம் அப்படின்னா இங்கிட்டு வந்து கௌரவம், மகளுக்கு 50 பவுன் போட்டாதானே கொஞ்சமாவது நல்லா இருக்கும், கொஞ்சமாவது கௌரவமா இருக்கும். மூத்த மருமக 60 பவுன் போட்டு வந்திருக்கலாம், நம்ம 2வது பிள்ளை கட்டி கொடுக்குறோம், 50வது போடணும்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மகர்படி திருமணங்களை நடத்துங்கள், ஒரு டம்ளர் பால் ஒரு பேரிச்சம்பளத்தோட திருமணத்தை சிம்பிளா முடியுங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் யார் உயிருக்கு மேலா நேசிக்கிறான்னு எல்லாரும் கை தூக்கணும். யார் மகர்படி திருமணத்தை நடத்தணுங்கும் போது யாரும் கை தூக்கல, யாரும் கை தூக்கல. என்ன செய்யறது? அப்ப வாயால சொல்றதும் எழுத்தால எழுதுறதும் இல்ல நபிநேசம் அப்படிங்கிறது. அவங்க என்ன நடந்தாலும் சரி, யார் இருந்தாலும் செத்தாலும் நான் ரசூலுல்லாஹ் சொன்னதான் ஃபாலோ பண்ணுவேன், அதான் நபிநேசம். அவங்க தான் நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தர போறாங்க. இந்த ஆட்கள் யாராவது சொர்க்கத்தை வாங்கி தர போறாங்களா? பத்ர் பணியாரம், கட்டிலே ஏற பவுனு, சீர் ராப்பிங், வகை வகையா பணியாரம், லட்டு, 2000 முறுக்கு, 50 பவுனு, 40 பவுனு, 20 பவுனு, 30 பவுனு, 70 பவுனு, 100 பவுனு, ஏதாவது உங்களுக்கு வந்து சொர்க்கத்தை வாங்கி தருமா? எனவே நாங்க மிக தெளிவா சொல்றோம், இவற்றிலிருந்து நாம் தடுத்து கொண்டால் நாம் வெற்றியாளர்கள். எல்லாருக்கும் மரணம் என்ற ஒரு நாள் உண்டு, கண்டிப்பா கபர் என்ற வாழ்க்கை உண்டு, மறுமை என்ற ஒரு நாள் உண்டு, நியாய தீர்ப்பு என்ற ஒரு நாள் உண்டு, தனித்தனியாக விசாரிப்பு உண்டு, சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு. இதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடந்தால்தான் உண்டு. அப்படி மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு பரிகாரமா என்ன செய்யறது நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏன்னா இதுல வேற பாத்திமா சபரிமாலா ஊர் ஊரா பெண்களை பிரெயின் வாஷ் பண்ணி 2 கிலோ தங்கத்தை அள்ளி கொண்டு போகிறார். 2 கிலோ தங்கமா? நீ பாத்தி ஆமப்பு, 2 கிலோ தங்கம் பூ ஆமப்பு அப்படின்னு சொல்லி பேசுறவனுக்கும் எழுதுறவனுக்கும் செய்தியை விஷமாக்கி பரப்புறவனுக்கும் ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்பு நாள் நிச்சயம் வரும். முடிஞ்சா நீங்க உங்களோட ஒட்டியானோ, தங்க சங்கிலி, வைர சங்கிலிகள் அது மாதிரி இருந்தா இங்க டேபிள்ல வச்சுட்டு போங்க, அது ஒரு பக்கமா வச்சுட்டு போங்க. தங்கமோ வைரமோ வைடூரியமோ இந்த உலகத்துல பெருசு இல்லைங்க. நான் இஸ்லாத்துக்கு வரும்போது எல்லா தங்க நகைகளையும் ஏழை பிள்ளைகளின் படிப்புக்கு கொடுத்துட்டு தான் நான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தேன். அதுக்கு பிறகுதான் நான் ஷஹாதா சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த தங்க நகையும் தேவைப்படலை, தோடு செயின் எதுவுமே எனக்கு தேவைப்படலை. என்னுடைய உள்ளத்தை இறைவன் கழுவினான். ஃபாத்திமா நாயகம் அவங்களோட வாழ்க்கையை கொண்டு என்னுடைய உள்ளத்தை இறைவன் கழுவினான். அழுதுகிட்டே தான் உடனே கலத்தினேன், அடிச்சுட்டு இருக்கும் போது இந்த டேபிள்லேயே கலத்தினேன். அல்லாஹ் சாட்சி, எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. பெண்கள் மறுவாழ்வு மையம் அப்படின்னு 2 மாடி கட்டடத்தை உருவாக்கி வக்ஃப் செஞ்சிருக்கிறோம். பாலியல் வன்கொடுமையில இனி ஒரு பிள்ளை பாதிக்கப்படக்கூடாது, இனி ஒரு பிள்ளை சாகக்கூடாது, இனி ஒரு பெண் யாரும் இல்லைன்னு அனாதையா வந்து வெளியே நிற்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு கட்டடத்தை உருவாக்கி, ஒரு தலைமையிடத்தை உருவாக்கி வக்ஃப் செஞ்சுட்டு இங்க உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 1.5 கோடி ரூபாய் சொத்து இஸ்லாமிய சமூகத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு நாளைக்கு நான் மரணிக்கலாம். யாராவது ஒரு சகோதரி அங்கிருந்து பலன் பெற்று நிம்மதியாகி தன்னோட வாழ்க்கையில ஸ்டாண்ட் ஆனா கூட ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதுகாத்ததுக்கு சமம் அல்லாஹ் திருக்குறான்ல மோட்டிவேட் பண்றான். ஒரு மனிதரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வாழ வைத்ததற்கு சமம். இவர்கள் சொல்றவங்களும் பேசுறவங்களும் என்னத்தையாவது சொல்லிட்டு பேசிக்கிட்டு எழுதிக்கிட்டு குழப்பத்தை விளைவிச்சுக்கிட்டு அவதூறு பேசிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு போய்கொண்டே தான் இருப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள். இந்த மகர உடைச்சது, சீர் செஞ்சது, வரதட்சணை, நகை போட்டது எல்லாமே ஒரு விதமான கௌரவத்துக்கான அலங்காரங்கள். இறைவன் நம்மளை பிச்சைக்காரனா படைச்சிருந்தா 50 பவுன் போடுமா? எவ்வளவு பிச்சைக்காரங்களை பார்த்துட்டு தாங்க வரோம், ஊர் ஊரா போறோம். பள்ளிவாசலுக்கு முன்னாடி, தர்காவுக்கு முன்னாடி, கோயிலுக்கு முன்னாடி, சர்ச்சுக்கு முன்னாடி டிசைனாக பிச்சைக்காரர்கள். பிச்சை எடுக்கிறதை தொழிலாக ஆக்கி கொண்டவர்கள். காலைல வருவாங்க, கலெக்ஷன் முடிப்பாங்க, நைட் வீட்டுக்கு போயிருவாங்க. வீடே இல்லாதவங்க எவ்வளவோ பேரை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவன் நம்மள அதெல்லாம் செய்யாம ஓரளவுக்கு நல்ல நிலைமையில வச்சிருக்கான்ல, அதனால நமக்கு கௌரவம். 4 பேருக்காக பலன்னு அலங்காரத்தை வெளிக்காட்டக்கூடிய அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளை பிச்சைக்காரனா ஆகாம 3 வேளை சாப்பாட்டுக்கு வழி செஞ்சு, நான் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு அனாதையா தான் அடி எடுத்து வைக்கிறேன். இந்த ஊருக்கு வரும்போது நான் ஒரு அனாதையா தான் அடி எடுத்து வைக்கிறேன். ஆனா ஊரை விட்டு வெளியே போகும்போது எவ்வளவு சகோதரிகள், வரவேற்கிறதுக்கு எத்தனை சகோதரிகள். இஞ்சி கொத்தோடு ஒரு சகோதரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கண்ணீரோடு தான் இவற்றையெல்லாம் அணுக வேண்டி இருக்கு. இறைவன் எந்த அமலையும் வீணாக்குறது கிடையாது. சுபஹானல்லாஹ், உங்க கைக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. நிறைய தௌபா செஞ்சு இனிமே எந்த விதத்திலும் எங்க வீட்டுல நாங்க அலங்காரத்தை வெளிக்காட்ட மாட்டோம்னு ஒரு முடிவெடுப்போம். கல்யாணத்துக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட கூப்பிட மாட்டோம். மேக்கப் ஆர்டிஸ்டோட பேரெல்லாம் கேட்டீங்கன்னா கதீஜா, ஃபாத்திமா, ஆயிஷா, அன்னையர்களோட பெயரும் சொர்க்கத்து தலைவியோட பேருமா தான் இருக்கும். மேக்கப் ஆர்டிஸ்டோட பேர்லாம் கால கொடுமையிலும் கொடுமை. பெயர் தாண்டிகளா வச்சுக்கிட்டு அவங்க 4 பிள்ளைகளை வழிகெடுக்கிறதும் இல்லாம 4 லட்சம் பேரை பின்தொடர வச்சு இந்த அலங்காரத்தை நாங்க வெளியே காட்ட சொல்லி மோட்டிவேட் பண்ணுவோம் சொல்லக்கூடிய விஷயத்தை உடைக்கிறதுக்கான விஷயம் உங்க கையில இருக்க நோட்டீஸ். இறைவன் அதற்குரிய கூலியை பல மடங்கா பெருக்கி தருவான். நம்ம 2 தீர்மானங்கள் எடுத்துட்டு இங்க இருந்து வெளியே போடும். 1, நம்மளோட ஃபர்தா இனி டிசைனர் ஃபர்தாவா போட மாட்டோம், எந்த டிசைனும் இல்லாத ஃபர்தாவை தான் போடுவோம். நம்பர் 1. 2, மேக்கப் ஆர்டிஸ்ட்கள் இருக்க தெச பக்கம் கூட நாங்க திரும்ப மாட்டோம். மனசாட்சியோட இங்க இருக்கவங்களா சொல்லுங்க, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம், நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு நமக்கு மேக்கப் பண்ண தெரியுமா தெரியாது?
நம்மள அலங்கரிச்சுக்க நமக்கு தெரியுமா தெரியாதா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாளுங்க 15 பேர், அவளுகளை விடவா அவளுக்கு எல்லாம் தெரியுது. நமக்கு நம்ம அலங்காரம் பண்ணிக்கொள்ள தெரியும். அப்ப நீங்க அலங்காரத்துக்கு எதிரானவங்களா அப்படின்னு என்னை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. நம்ம அலங்காரத்துக்கு எதிரானவங்க கிடையாது. அப்ப நீங்க காதலுக்கு எதிரானவங்களா? நம்ம காதலுக்கு எதிரானவங்க கிடையாது. எல்லாத்துக்குமே இஸ்லாத்துல அனுமதி இருக்கேன். எங்க அலங்காரம் பண்ணலாம்? வீட்டுக்குள்ள அலங்காரம் பண்ணலாம். கணவனுக்கு முன்னாடி எல்லா அலங்காரமும் ஹலால், மாஷா அல்லாஹ். வீட்டுக்குள்ள இருக்கும்போது நல்லா மேக்கப் பண்ணி பட்டு சேலை கட்டி எல்லா நகையும் போட்டு நல்லைய பூ வச்சு நல்ல லிப்ஸ்டிக் போட்டு ஜம்முன்னு அத்தர்களை தடவி கொண்டு இருங்களேன். வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கிறது? எந்த டைம் வீட்டுக்குள்ள விசிட்னு போனாலும் நம்ம ஆட்கள் எல்லாம் வீட்டுல சர்வ லட்சணமா இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. என்ன ட்ரெஸ்? நைட்டி. அது பேருக்குள்ளே நைட்டுன்னு இருக்கு. அதை பகலா மாத்திட்டோம். எல்லாம் சௌரியமான ட்ரெஸ். அதான் அப்பாடா இந்த ட்ரெஸ்ஸை இப்போ கலத்தி போடுவோன்னு இருந்துச்சு. இந்த நைட்டிக்கு வந்தாதாங்க நான் ஒரு பெண்ணாகவே உணர்கிறேன். ஒரு விதமான கல்ச்சர் ஆயிடுச்சு. நைட்டி கல்ச்சர் ஆயிடுச்சு. வீட்டில் அப்படிதான். எல்லாருக்கும் ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும். முடி கம்மியா இருக்கவங்க, நிறையா இருக்கவங்க எல்லாருக்கும் சிம்பிளி சிங்கிள் ஹேர் ஸ்டைல். என்னது? கொண்ட. நான் பதிலே சொல்ல தேவையில்லை. எல்லா ஊர்லயும் தாங்க நடக்குது. வீட்டுக்குள்ள நல்லா இருங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள ஒரு பரதேசி கோலத்துல வேர்த்து விறுவிறுத்து அப்படியே திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது இவங்களோட மல்லு கட்டிக்கிட்டு. வீட்டுக்கு வெளியே போகும்போது அழகா வராதிங்கன்னு சொன்னா வீட்டுக்கு வெளியே வரும்போது அழகழகா வருது. எதை அனுமதிச்சாங்களோ அதை உடைச்சிட்டு எதை செய்யாதீங்கன்னு சொன்னாங்களோ அதுக்கு நம்மளுக்கு நம்மளே அனுமதி கொடுத்து கொண்டு ஒரு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு. கபருக்கு போற வரைக்கும் தானே. கபருக்குள்ள யாரும் அழகான ட்ரெஸ் மாட்டி விடுவா? நமக்கு ஜிகு ஜிகு ட்ரெஸ் யார் போட்டு விடுவா? என்னம்மா லெஹங்கா யார் போட்டு விடுவா? இந்த மேக்கப் யாருங்க போட்டு விடுவா கபருக்குள்ள? இந்த யோசனை வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த தோள்களை எல்லாம் அழுக விட மாட்டோம். நம்ம என்னத்தையாவது கெமிக்கலை போட்டு இந்த மேக்கப்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னால என்ன நடக்குது? பிள்ளை பிறக்க மாட்டேங்குது, மலட்டுத்தன்மை வருது. அதெல்லாம் அந்த நோட்டீஸ்ல இருக்கு. படிங்க. முழுசா வீட்டுல உட்காந்து நிறுத்தி நிதானமா எல்லா பாயிண்ட்ஸையும் படிச்சு உள்வாங்க. உஸ்தாதாக்கள் அதிகமாக பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். உஸ்தாதா நான் கூப்பிட்டு சொல்லுவேன். நீங்க உஸ்தாதா தானே? ஆமா. நீங்க பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல மாட்டீங்களா? அவங்களே டிசைனர் பரதாவோட வருவாங்க. அவங்க லைஃப்லயே மகர் உடஞ்சு போயிருக்கும். என்ன பண்ண சொல்றீங்க? அவங்க தான் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி தரணும். எனவே ரொம்ப ஒரு இந்த இம்மையின் மீது பற்று நிறைந்த சமூகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன இஸ்லாம் எண்ணிக்கையில ஒரு நாள் பெருகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பயங்கரமா எண்ணிக்கையில பெருகுவாங்க. பெருகின மாதிரியே ஒரு நாள் சரியும். அப்போ இந்த சமூகத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு சிறு கூட்டம் கியாமத் நாள் வரைக்கும் உண்டு. நன்மை விதைக்கும், தீமை தடுக்கும், இஸ்லாத்தை ஏற்றி வைக்கவும் கடைசி வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் வேலை செய்வாங்க. இறைவன் நம்மை அந்த சிறு கூட்டத்தில் சேர்க்கட்டும்னு துவா செய்யுங்க.